அடுத்து எங்கன்னு கேட்டால் எங்கே எழுத்துன்னு போயிடுவார். பேசாமல் அப்படியே நடப்போம், அப்படியே ரூமுக்கு போயிடலாம். பாண்டியில் இங்கே இருக்கிற பில்டிங் தான் சார் பியூட்டியே, இவ்வளோ அழகாக இருக்குது. என்னமா கட்டியிருக்காங்கல்ல, பெயிண்டிங்கு, ஸ்ட்ரக்சர்ஸு. பா, ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அப்படி தான் இருக்கும். சரிவா போகலாம். கிபி 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு சாதாரண கிராமமாக இருந்த புதுச்சேரி பிரெஞ்சியர் ஆட்சியில் பல நிலைகளில் முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சிடுச்சு. கிபி 1706ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் நாள் இன்றைய ஆளுநர் மாளிகை எதிரே உள்ள பாரதி பூங்கால செயின்ட் லூயி எனும் மாபெரும் கோட்டை ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு திறக்கவும் பட்டுச்சு. புதுச்சேரி ஐரோப்பியர்கள் இடையே நிலவிய வழக்குகளை விசாரிக்க கிபி 1728ஆம் ஆண்டுல ஒரு தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்டு அது சாவடி நீதிமன்றம் என்று அழைக்கப்பட்டுச்சு. கிபி 1735ஆம் ஆண்டுல புதுச்சேரியின் ஆளுநராக பொறுப்பேற்ற துய்மா நவாப் அலிகானின் ஒப்புதல் பெற்று புதுச்சேரியில வெள்ளி நாணயங்கள் அச்சடித்தார். செஞ்சிக்கோட்டையை வெற்றி கொண்ட போது அங்கிருந்து விஜயநகர பேரரசு காலத்துல தூண்களையும் அழகிய சிலைகள் பலவற்றையும் கொண்டு வந்து புதுச்சேரியை அழகுபடுத்தினாங்க. லோரிஸ்தோன் என்ற பிரெஞ்சு இந்திய ஆளுநர் ஆட்சியில பூர்ச்சே என்ற பொறியாளரின் மேற்பார்வையில் புதுச்சேரி நகரின் புதிய வடிவமைப்பு தயார் செய்யப்பட்டது. புதுச்சேரியின் நகர அமைப்பு பிரான்சிய வலைமுறை வடிவமைப்பும் செக்டர்கள் ஒன்றொன்றையும் வெட்டும் சாலைகளையும் கொண்டுள்ளது. நகரம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அது பிரெஞ்சு பகுதி மற்றும் இந்திய பகுதி. பல சாலைகள் இன்றும் தங்கள் பிரெஞ்சு பெயர்களை தக்க வச்சிருக்கு. பிரெஞ்சு பாணியிலான மாளிகைகளையும் இங்க பார்க்க முடியுது. பிரெஞ்சு பகுதியில குடிமைப்பட்ட கால பாணியிலும் உயரமான சுவர்களுடனும் நீண்ட சுவர்களுடனும் உள்ள கட்டடங்களையும் காணலாம். இந்திய பகுதியில் வீடுகள் தாழ்வாரங்களுடன் பெரிய கதவுகளுடன் காணப்படுது. இந்த பிரெஞ்சு மற்றும் இந்திய பாணி வீடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த வடிவமைப்புகள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுது. பிரெஞ்சு மொழி சொற்கள் பேச்சு வழக்கிலும் ஊடுருவி இருப்பது இன்னைக்கும் பார்க்க முடியுது. பிரெஞ்சு இந்தியாவின் எச்சங்களாக பிரெஞ்சு கட்டிட வடிவமைப்புகளை இன்றும் காண முடிகின்றது. புதுச்சேரியில பல இந்தியர்களும் சிறுபான்மை இந்திய வம்சாவளி அல்லாதவர்களும் இன்னமும் பிரெஞ்சு கடவு சீட்டு வைத்துள்ளனர். இவர்கள் 1954 புதுச்சேரியை விட்டு விலகும் போது பிரான்சிய அரசு வழங்கிய விருப்ப தேர்வின்படி பிரான்சிய குடிமக்களாக நீடிக்க விரும்பியவர்களின் சந்ததியினர். புதுச்சேரியில உள்ள பிரெஞ்சு பிரஜைகள் மற்றும் அந்த நாட்டின் தூதரகத்தின் எல்லைக்கு உட்பட்ட பிராந்தியங்கள் பிரான்சில் ஜனாதிபதி தேர்தலுக்கான உரிமையை பயன்படுத்துறாங்க. புதுச்சேரியின் தொழிற்சங்க பிரதேசமும் அதன் வெளிப்புற பகுதிகளான காரைக்கால், மாஹே மற்றும் யானமும் முன்னாள் பிரெஞ்சு காலனிகளாக இருந்தது. இந்த முறை பாண்டிச்சேரியின் யூனியன் பிரதேசத்தின் பதிவு செய்யப்பட்ட 5534 பிரெஞ்சு வாக்காளர்கள் இந்த முன்னாள் பிரெஞ்சு காலனியில் தங்களுடைய வாக்கு சீட்டை வலதுசாரி நிக்கோலா சார்கோசி, சோசியலிஸ்ட் சகோலின் ராயல் மற்றும் சென்ட்ரலிஸ்ட் பிராங்கோயிஸ்ட் பேர் ஆகியோரிடம் இருந்து தேர்வு செய்துள்ளனர். ஏப்ரல் 22 மற்றும் மே 6 அன்று 2 கட்டங்களாக நடத்தப்பட்ட வாக்குச்சீட்டு தேர்தல் இது. பிராங்கோ பாண்டிச்சேரியர்கள் பிரெஞ்சு அமைப்பின் கீழ் வகைப்படுத்தப்பட்டிருப்பதால் வெளிநாட்டு பிரெஞ்சுக்காரர்களிடையே எப்போதும் உற்சாகமான வாக்காளர்களாக இருக்கிறாங்க. புதுச்சேரியில பிரெஞ்சு தூதரகம் மற்றும் லிசி பிராங்காய்ஸ் ஆகியவற்றின் எல்லையில் தலா 2 சாவடிகள் இருக்கும். அதே நேரத்தில் சென்னை மற்றும் காரைக்காலில் தலா 1 சாவடி வைத்திருந்தன. சார், நானும் அடுத்து எங்கே போகிறேன்னு கேட்கல, நீங்களும் அடுத்து எங்கே போகிறேன்னு சொல்லல. நாம் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டே நடந்து வந்த இடம் தான் அடுத்த பார்க்க போகிற இடம். நானோ பார்த்து முடிச்ச இடம். பார்த்து முடிச்ச இடங்களா? என்ன சார் சொல்கிறீங்க? எஸ், த ஒயிட் டவுன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன். நீ என்ன பண்ண, வீட்டில் போய் உட்காந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எழுதி நாளைக்கு எடுத்துகிட்டு வா. சார், என்ன சார் ஹோம்ஒர்க்லாம் தரீங்க? எல்லாம் அப்படி தான். வா போகலாம்.